ஓம் சாந்தி. 4/9/2024 ஒரு தெய்வீகமான கிராந்தியின் பட்டியின் நாளாக இன்று 3வது நாளாக நடைபெற்றது. 1977 வருடத்தினுடைய அவ்யக்த முரளியிலிருந்து சச்சின் பாய்ஜி நமக்காக கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவர் என்ன கிளாஸ் எடுத்திருக்காரு இதை நம்ம எல்லாருமே இப்போ கேட்கலாம். ஓம் சாந்தி. கோவிலிருந்து ஒரு மிகவும் புகழ் வாய்ந்த பண்டிதர் வெளியே வந்தார். வெளியே வந்து பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சது நாலா பக்கத்துலேயுமே அழகான மாம்பழம் தோட்டம் இருந்தது. அந்த மாம்பழ தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாம்பழங்களை பார்த்ததையுமே அவருடைய வாயில இருந்து எச்சில் ஊறுச்சு. உடனே அவருக்கு எண்ணம் வந்தது, நான் வந்து எப்படியாவது இந்த மாம்பழத்தை சாப்பிடணும். இப்போ யோசனை பண்ணாரு, திருடலாம் அப்படின்னு. திருடலான்னு நினைச்சா அந்த வார்த்தை வந்து சரியில்லை. இப்போ இந்த பழம் வந்து பரமாத்மாவுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களுமே பரமாத்மாவுக்கு சொந்தமானது. அனைத்து பழங்களுமே பரமாத்மாவுக்கு சொந்தமானது. அந்த மாதிரி அவர் நினைச்சாரு. அப்புறமா அவர் என்ன பண்ணாரு, பழங்களை பொறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு அந்த மாம்பழத்தை பொறிக்கக்கூடிய நேரத்தில் இந்த தோட்டத்தினுடைய எஜமானன் யாரோ அவரை வந்து இவர் பிடிச்சிட்டாரு. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த கிராமத்தினுடைய மிகப்பெரிய பூஜாரியாக இருக்கீங்க, அந்த கிராமத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தவராக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாம்பழத்தை திருடுறீங்களே, உங்களுக்கு வந்து வெக்கமாக வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, நான் எங்கே திருடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. நான் திருடலை, நான் வரும்போது புயல் வந்தது, காற்று வந்தது, அதனால நான் விரும்பவே இல்லை. அந்த புயல் காற்று என்ன பண்ணுச்சு, என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக புயல் காற்று வந்தது, நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, புயலே வரல, ஓகே, நீ புயல் வரலன்னு சொல்கிற, நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் எப்படி உன் கையில் வந்து 2 மாம்பழம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாரு அவர். இப்போ உடனே இவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து வரல, அந்த புயல் காற்று அடிச்சு வந்துட்டே இருந்தது இல்லையா, வரும்போது நான் என்ன பண்ணேன், என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பழத்தை வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து மரத்தினுடைய கிளைகளை பிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா கையில வந்து மாம்பழம் வந்துருச்சு அப்படின்னு அந்த பண்டிதர் வந்து சொல்றாரு. அதை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு மாலிக் வந்து சொல்றாரு. உன்னுடைய பையில வந்து மாம்பழம் நிறைஞ்சிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த தோட்டக்காரன் வந்து பண்டிதரை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு பண்டிதர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் நானே தான் வந்து பதில் சொல்லிட்டே இருக்கணுமா, இப்ப நீ வந்து எங்கிட்டயே கொஸ்டின் கேட்ப போல இருக்குது, அந்த மாம்பழத்துல இருந்து கொட்டை எங்க வந்திருந்த, அந்த விதை வந்து எப்படி வருது, இந்த மாதிரி நீயே எங்கிட்ட கொஸ்டின் கேட்பியா அப்படின்னு இந்த பண்டிதர் வந்து தோட்டக்காரன் கிட்ட கேட்கிறாரு. பண்டிதர் சொல்றாரு, நானே இப்ப யோசனை பண்றேன், இந்த பையில எப்படி மாம்பழம் வந்ததுன்னு எனக்கே தெரியல சொல்றாரு. எதற்குதான் சொல்லப்படுது, தன்னை தானே காப்பாற்றிக் கொள்வது. இன்னைக்கு முரளியில 12 விஷயங்கள் இருக்கு. அந்த 12 விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னால நம்ம ஏன் அந்த 12 விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். முரளியில பாபா ஒரே வந்து பிரயோகப்படுத்தினாரு, பகுலா, அதாவது கொக்குன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. பக்தி என்பது மிகவும் சர்வசிரேஷ்டமானது. உண்மையான பக்தர்கள் இந்த உலகத்தினுடைய அலங்காரமாக இருக்கின்றார்கள். இந்த மாதிரி உண்மையான பக்தர்கள் தான் தன்னுடைய பக்தியின் மூலமாக, பவித்ரதாவின் மூலமாக, சந்நியாசத்தின் மூலமாக பாரத தேசத்தை எல்லாருமே காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். இப்ப எப்படி ஒவ்வொரு பொருளையும் இரக்கம் இது வருது, இறங்கும் கூடிய கலை வருது, ஒவ்வொரு பொருளுடைய வேல்யூ நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. அதே போல பக்தின்றது கூட நாளுக்கு நாள் என்ன ஆகுது, கீழே இறங்கிட்டே வருது. பக்தியினுடைய குவாலிட்டியும் கம்மியாயிட்டே வருது. இது கூட விதவிதமான ஸ்டேஷன்ல உருவாயிருக்கு. பல வகையான பக்திகள் இருக்கு இந்த உலகத்துல. இன்றைக்கு பக்தி கூட எப்படி இருக்குன்னா ஏமாற்றக்கூடியதாக இருக்குது, பொய்யானதா இருக்குது, தமோ பிரதானமாக மாறிடுச்சு. இன்றைய முரளியில பாபா நமக்கு 5 லட்சணங்களை சொல்லியிருக்காரு. இதுல முதலாவதாக அடிமைத்தனம். இப்போ எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அடிமைத்தனத்திலாக இருக்காங்க. இரண்டாவது வந்து என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க கிட்ட கேட்கறது, எதிர்பார்க்கறது.
பேரு புகழ் வேணும், பதவி வேணும், பணம் வேணும், இதை மனிதர்கள் எதிர்பார்க்கறாங்க. ஒரு பக்கம் பக்தியினுடைய பக்தர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஞானத்தினுடைய பக்தர்கள் இருக்காங்க. மூன்றாவது ஏன், எதற்கு, எப்படின்னு கொஸ்டின் கேட்கக்கூடியவங்களா. ஒரு பக்கம் பக்தியில கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஞானத்துல ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. நான்காவதாக என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன ரொம்ப தன்னை தானே குறைவாக நினைச்சுக்கிறாங்க. ஐயோ ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்கிறது. அஞ்சாவது என்ன பண்றாங்கன்னா, ஏமாத்திக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே ஒரு மாதிரி இருக்கிறது. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது, இது நல்லா இல்லை இல்லையா. தன்னைத்தானே மிகவும் ஏமாற்றிக் கொள்வது, தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்துக் கொள்வது, உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருக்கிறது மிகவும் மோசமான ஒரு பழக்கமாக இருக்கு. இந்த விஷயங்கள் பக்தியை சேர்ந்ததாக இருக்கு. அவ சொல்லிருக்காரு, தன்னைத்தானே நீங்க பாருங்க. பக்தியினுடைய அம்சம், பக்தியினுடைய வம்சம் நம்ம கிட்ட கிடையாது தானே, என பாருங்க. ஒரு பக்கம் கொக்கினுடைய பக்தர்களாக இருக்காங்க, அடிமைத்தனமாக இருக்காங்க, நிர்பலம், எந்த விதமான பலமும் இல்லாம இருக்காங்க. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சுயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியறதில்ல. மற்ற எல்லா விஷயங்களும் வெளியே இருந்துதான் கேட்டு வைக்கிறாங்க. தன்னுடைய சுய புருஷார்த்தத்துல நிக்கிறது இல்ல, மற்றவங்க கிட்ட கேட்டு கேட்டுதான் எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இவங்க கொக்கினுடைய பக்தர்களாக இருக்காங்க, அடிமைத்தனத்துல இருக்காங்க, அடிமைத்தனமாக இருக்காங்க, பொருட்களுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, விஷயங்களுடைய அடிமைத்தனத்துல இருக்காங்க, மனிதர்களுடைய அடிமைத்தனத்துல வந்துடுறாங்க. உள்ள ஒண்ணு வெளியே ரெண்டாவது இருக்கிறது தான் கொக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா உண்மை கிடையாது இல்லையா. ரொம்ப நல்லவங்கன்னு வெளியே காட்டிக்குவாங்க. அதாவது யாரு சாப்பிடக்கூடிய மனிதர்களா இருக்காங்க, அவங்க ஒரு முறை தான் இறந்து போவாங்க. ஆனா யார் விஷயத்துக்கு அடிபட்டு விஷயத்துக்கு வசப்பட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் விஷமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாறுகிறது. விஷயத்தினுடைய அடிமைகளாக இருக்காங்க. யாராவது நம்மள மதிச்சாங்கன்னா நமக்கு சந்தோஷம் இருக்கும். யாராவது நம்மள நல்ல ஹைலைட் பண்ணாங்கன்னா நமக்கு அப்போ சந்தோஷம் இருக்கும். ஆனா இது உண்மையான சந்தோஷம் கிடையாது. யாராவது நம்மள திட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே என்ன பண்றோம், ரொம்ப வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். அப்போ இதுல காரணம் என்ன, மற்றவங்களுடைய விசாரங்களுக்கு, மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு நாம அடிமையாகிறோம். மற்றவங்களை நாம ரொம்ப நல்லவங்க நினைக்கிறோம். ஆனா நாம நம்மளுடைய எண்ணங்களை பத்தி, நம்மளுடைய இதை மறைச்சு வச்சிடுறோம். அது சொல்றாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா நமக்கு சந்தோஷம் வருது. அழகா இல்லைன்னா ஐயோ நான் நல்லாவே இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கைய மற்றவங்களுடைய வார்த்தையினுடைய ஆதாரத்துலதான் நம்ம நடத்துறோம். ஆனா நம்மளுடைய புத்தியை நம்ம பயன்படுத்துறது இல்லை இல்லையா. நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம பயன்படுத்தாம நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன பண்றோம், யோசனை பண்ணணும். நம்ம இப்போ பக்தியில கூட நம்ம புகழ் பாடிட்டு இருந்தோம், அடுத்தது என்ன பண்றோம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதே போலதான் இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோம், புகார் பண்றோம், கத்துறோம், கதறோம், ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம துடிச்சிட்டே இருக்கிறோம். தோட்டத்துல எப்படி வந்தாரு, புயல் என்ன கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு. அப்போ இது என்ன பண்ணுது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது தானே. பையில எப்படி மாம்பழம் வந்தது, அதை நானே யோசனை பண்றேன். இதற்கு தான் சொல்லப்படுது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. வெளி உலகத்துல இருக்கக்கூடியவங்க பொய் பேசுறாங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனா ஒரு தர்மத்துல இருக்கக்கூடியவங்க பொய் பேசுறாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, மாடல், அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யுக்தா காரணத்தை அழகா வர்ணிச்சு யாருமே நம்ப முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க, பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ தர்மத்தில் இருக்கக்கூடியவங்க பொய் பேசுறத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும். இது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும். இன்னைக்கு பாபா முறையில சொல்லியிருக்காரு, சத்தியமான பாபாவுக்கு முன்னால சத்தியத்தை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், சத்தியத்தை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்வாரு. அசத்தியமானது, பொய்யானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பாவத்தினுடைய கணக்குல போயிரும், பாபாவுடைய கணக்குல வராது. சத்தியமான பாபாவுக்கு முன்னால சத்தியம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும்.
எனவே தன்னைத்தானே நாம பார்க்கணும், எனக்குள்ள அம்சம் வம்சம் ஏதாவது இருக்கா, தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்வதற்கான காரணம் என்ன, இதை நம்ம தன்னைத்தானே செக் பண்ணி பார்க்கணும். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் மொத்தம் 12 விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன விஷயம், இதை நம்ம எல்லாருமே இப்போ பார்க்கலாம். இந்த 5 அடையாளங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொக்கா இருக்கக்கூடிய பக்தர்களுடைய விஷயங்களை. முதல் விஷயம் எது, தன்னை ஏமாற்றிக் கொள்வதுன்னா எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஸ்வீகாரம் செய்யறது கிடையாது. இப்போ ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு, அந்த சிகரெட் குடிக்கிறது தப்பு, பீடி குடிக்கிறது தப்பு, ட்ரிங்க் பண்றது தப்புன்னு சொன்னா அவங்க அதை ஏத்துக்கிறது கிடையாது. இதுதான் முதல் விஷயமாக இருக்கு. தன்னை தானே தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சொல்றாங்க, எனக்கு பழக்கம் இல்லை, நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டுருவேன், இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு நாளைக்கு டீ 3 முறை 4 முறை குடிக்கிறாங்க. அப்போ யாராவது கேட்பாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் டீ குடிச்சிட்டே இருக்கிறியா அப்படின்னு. என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, டீ இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும், இருக்கும்போது குடிக்கிறேன், இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை என்ன சொல்றதுன்னா தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குன்னு சொல்லப்படுது. நேற்று பேஷண்டா இருக்காங்க, ஆனா ஏற்றுக்கொள்றது கிடையாது. நான் வியாதியா இருக்கேன், வியாதிஸ்தனா இருக்கேன், பேஷண்டா இருக்கேன் அப்படின்றது ஏத்துக்கிறது இல்ல. காரணம் வியாதி உடம்புல கிடையாது, மனசுலதான் இருக்கு. ஏன்னா எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்கு, இருந்தாலும் வியாதியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மனதுல இருக்கு. பாருங்க, அந்த கதையில கூட நம்ம என்ன பார்த்தோம், அவ்வளோ பெரிய தர்மத்தை சேர்ந்தவரா இருக்காரு, பண்டிதரா இருக்காரு, பூஜை செய்யக்கூடியவரா இருக்காரு, பூஜாரியா இருக்காரு. ஆனா அவருடைய மனசுல இருந்து என்ன எண்ணம் வந்தது, நான் திருடணுன்ற எண்ணம் வந்தது. அந்த திருடணுன்ற எண்ணத்தை மறைக்கிறதுக்காக எவ்வளவு பாசிட்டிவான எண்ணங்களை கிரியேட் பண்ணாரு. இந்த மரங்கள் எல்லாமே பரமாத்மாவுடையது, இந்த பழங்கள் எல்லாமே பரமாத்மாவுடையது, இதை பறிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவர் நினைச்சாரு இல்லையா. அந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுறதுக்காக தன்னுடைய மனசுக்காக அவ்வளவு பெரிய கதையை உருவாக்க வேண்டியதா இருந்தது. அடுத்தது மற்றவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய கதையை தயார் பண்ண வேண்டியதாக இருந்தது. அடுத்தது ஏன் லேட்டா வந்தீங்க, மழை வந்துருச்சு, அதனால லேட்டா வந்துட்டான். அப்ப என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன பண்றாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. அந்த உண்மையை ஒத்துக்கிறது கிடையாது. டிராபிக்கா இருந்தது அதனால லேட் ஆயிருச்சு, சைக்கிள் ஓட்டிட்டு டயர் பஞ்சர் ஆயிருச்சு அதனால லேட் ஆயிருச்சு. பஸ் ஏன் லேட் ஆச்சு, பஸ் உடைய டயரு லேட் ஆயிருச்சு, டயர் பஞ்சர் ஆயிருச்சு அதனால லேட் ஆயிருச்சு. இல்ல பஸ் வந்ததே லேட்டு தான் தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், காரணத்தை சொல்றோம். அடுத்தது பெட்ரோல் வண்டியில இல்ல, அதனால பெட்ரோல் போட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. மழை வந்ததான், மழையில நனைஞ்சு துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு, அது ஈர துணியில எப்படி வருது, லேட் ஆயிருச்சு. என்னுடைய செப்பல் என்ன ஆயிருச்சு, பிஞ்சு போயிருச்சு, நான் என்னதான் பண்றது, இந்த மாதிரி காரணத்தை சொல்றோம். 3வது விஷயம், நான் மற்றவங்களை வெறுக்கிறேன். ஆனா என்ன திரும்ப சொல்றேன், அவங்க எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, திரும்ப அவங்க என்ன வெறுக்கிறாங்க, அதனால நான் எப்படி முன்னேறது, அவங்க என் மேல இவ்வளவு பழி போடுறாங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நமக்கு மற்றவங்கள மீது வெறுப்பு வருது. ஆனா நாம என்ன சொல்றோம், மற்றவங்க என்ன வெறுக்கிறாங்க. மத்தவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க, நீயே முன்னால போற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா என்ன பண்ற, நான் மத்தவங்கள பார்த்து எனக்கு பொறாம வருது, அவங்க ஏன் என்னை விட முன்னால போறாங்க. அப்ப இதற்கு என்ன பொருள், வெறுப்புன்றது தானே. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சிருக்கிறது. சத்தியமான பாபாவுக்கு முன்னால போய் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. எல்லாமே பாபா அவ்வியக்த முறையில சொன்ன மகா வாக்கியங்கள். இதுல காரணம் கூட வந்திருக்கு. அடுத்தது 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒருத்தர் அடிச்சிட்டேன், அவங்க இன்னொருத்தர் அடிக்கிறாங்க, அவங்க இன்னொருத்தர் அடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சாரு, ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, குழந்தைங்களை அடிச்சாங்க, குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒருத்தர் அடிக்கிறாங்க, அப்புறமா நாய் அடிக்கிறாங்க, பூனை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டே போறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்றாங்க, மானசீகமான முறையில துக்கத்தை கொடுத்துட்டே போறாங்க.
இப்போ ஒரு ஆபீஸ்ல கூட பாருங்க, ஒரு பெரிய பாஸ் இருப்பாரு. அவரு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட அவர் சொல்லுவாரு, உனக்கு வந்து கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது, உன்னால இந்த வேலையை சரியா செய்ய முடியாதான்னு அவர் சொல்லுவாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய கோவத்தை வந்து அவர்கிட்ட காட்ட மாட்டோம். நமக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அவர் நம்ம மேல காட்டின கோவத்தை நம்ம காட்டுவோம் தானே. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே போட்டு அழுத்தி வச்சுக்கிறது. உள்ளுக்குள்ள பயங்கரமான வலி வேதனைகள் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு சொல்லாம இருப்போம், யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம். உள்ளுக்குள்ளேயே போட்டு அடைச்சு அடைச்சு நம்ம வச்சிருப்போம். அது ஒரு நாள் நம்மளையே அறியாம அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எதையுமே வந்து நம்ம கிளியர் பண்ணல. நிறைய விஷயங்கள், நிறைய துக்கங்கள், வேதனைகளை என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள போட்டு அமுக்கி அமுக்கி நம்ம வச்சிருக்கிறோம். அதை வந்து கிளியர் பண்ணாம வச்சிட்டு இருக்கிறோம். யாராவது திட்டாங்கன்னா நம்ம மனசு உடைஞ்சு போயிருப்போம். நம்ம மனசு உடைஞ்சு போயிருக்கோன்றது அந்த டைம்ல நம்ம வந்து காட்ட மாட்டோம், ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம இருந்திருப்போம். ஏன் அந்த டைம்ல நம்ம காட்டுறது இல்ல? ஏன்னா நாம வந்து ஞான யோகத்துல இருக்கிறோம். நம்மளுடைய ஞானத்தை வந்து அங்க ப்ரூவ் பண்ணுவோம். நான் யோகியா இருக்கேன், ஞானியா இருக்கேன், அதனால அவங்க என்ன சொன்னாலும் நான் வந்து அமைதியா இருக்கேன்னு சொல்லுவோம். சுவாமி விவேகானந்தர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுடைய சகோதரி இருந்தாங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போ உடனே இவருக்கு வந்து அழுக வந்தது. கேட்டாங்க விவேகானந்தரை பார்த்து, நீங்க சன்னியாசி தானே, ஏன் நீங்க அழுகுறீங்க? அவர் சொன்னாரு, நான் சன்னியாசி தானே, ஆனாலும் நமக்குன்னு சொல்லிட்டு மனசு இருக்கு, நல்ல உள்ளங்கள் இருக்கு இல்லையா, எதையுமே வந்து நம்ம இழந்து போகலையே, அந்த மாதிரி அவர் சொன்னாரு. அதனால எந்த மாதிரியான அழுகை வருதோ அந்த அழுகையை அழுந்து தீர்த்துருங்க. எந்த மாதிரியான குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதை கிளியர் பண்ணுங்க. இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு வேதனையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எது வரைக்கும் அதிலிருந்து நம்ம விடுபடலையோ அது வரைக்கும் நமக்கு முக்தின்றது கிடைக்காது. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, ஆனா அந்த ஆசையை வந்து செய்ய விடுறது கிடையாது. எப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நிறைய ஆசைகள் எனக்கு இருந்துட்டு இருக்கு. இது கூட வந்து என்னன்னா தன்னைத்தானே போட்டு அழுத்திக்கிறது தான். உள்ள ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியே ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ இது வந்து என்ன பண்ணுது, தன்னைத்தானே அழுத்தி தனக்குள்ள ஒரு பாரத்தை உருவாக்கி கூடியதா இருக்கு. ஒருத்தர் 1 லட்சத்தை குப்தமாக தானம் செஞ்சாரு. மனசுல இருந்து ஒரு சங்கல்பம் வந்தது, நான் 1 லட்சத்தை குப்தமா தானம் செஞ்சிருக்கேன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லையா, எல்லாருக்கும் வந்து அறிமுகம் படுத்தி வைக்கலாம். 1 லட்சத்தை நான் தானமா கொடுத்துருக்கேன், குப்தமா தானம் பண்ணிருக்கோம். இந்த குப்தன்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. அட இப்படியாவது சொல்லுங்களேன், யாரோ ஒருத்தர் 1 லட்சம் குப்தமா தானம் பண்ணிருக்காரு, இப்படியாவது நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம்ல. இது ஒரு எதிர்பார்ப்பு. அதே போல மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, மேடையில இருந்து மிகப்பெரிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி புனிதமான காரியத்திற்கு 1 லட்சம் ரூபாயை தானமாக கொடுத்திருக்காங்க. அடுத்தது அவர் என்ன சொன்னாருன்னா, இவ்வளோ செஞ்சிருக்காரு, அவர் எங்க இருக்காரு, இந்த சபையில தான் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாரு. அனௌன்ஸ் பண்ணக்கூடியவர் கேட்கிறாரு, பேர் சொல்லலாமா? இல்ல பேரெல்லாம் சொல்லாதீங்க, குப்தமா தானே நான் தானம் செய்யணும்னு விரும்புறேன், குப்தமான தானம்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த பணம் கொடுத்தவர் சொல்றாரு, நீங்க வந்து இப்ப அனௌன்ஸ் பண்ணீங்களே அது வந்து கரெக்ட், இன்னொரு விஷயத்த நீ வந்து சொல்லு. இப்ப அந்த குப்த தானம் செஞ்சவர் பேர் சொல்ல வேண்டாம், ஆனா சபையில இருக்காரு. அடுத்தது என்ன சொல்லும், சபையில இருக்காருன்னு சொல்லு, அது சபையில எங்க இருக்காரு, மேடையில தான் உட்கார்ந்து இருக்காரு, இதையாவது கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. பண்ணக்கூடியவர் சொல்றாரு, சரி உங்க பேரை சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், பேரெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, ஏன்னா பேர் என்ன வச்சிருக்கோம், குப்த தானம், அதனால குப்தமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, நம்மளுடைய சபைக்காக, நம்மளுடைய காரியத்துக்காக, தர்ம காரியத்துக்காக 1 லட்சம் குப்தமாக தானம் கொடுத்திருக்காங்க. அவரை வந்து நம்ம யாருமே இன்னும் சந்திக்கல, அவர் இப்போ நமக்கு முன்னால மேடையில உட்கார்ந்துருக்காரு, கொஞ்சம் சொல்லுப்பா, என்னுடைய இடது பக்கம் அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லுப்பான்னு சொல்ல வைக்கிறாரு. அடுத்தது சொல்லுங்க, என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க, அப்ப என் பக்கத்துல 4வது நம்பர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுங்கன்னு இவர் சொல்ல வைக்கிறாரு. யாரு? குப்த தானம் செய்யக்கூடியவர். அப்படி எல்லாருமே கை தட்டுறாங்க ஆரம்பிச்சிட்டேன்.
பேர் சொல்ல வேண்டாம், ஏன்னா தானம் எப்பேற்பட்டது, குப்தமான தானம்னு சொல்றாரு. அப்புறம் பேங்க்ல போயிட்டு அவர்கிட்ட இருந்து செக் வாங்கிட்டு எடுத்துட்டு போறாங்க. பேங்க்ல போய் பார்க்கும்போது அந்த செக்ல அவருடைய பேரே போடாம விட்டுருக்காங்க. பேரே இல்லாம எப்படி செக்ல இருந்து பணம் எடுக்க முடியும்? இப்ப அவர் சொல்றாரு, பேரே குப்த தானம்னு தானே சொல்லியிருக்கேன், அப்ப பேர் எதுக்கு நான் போடணும்னு கேக்குறாரு. அடுத்தது என்னது, எந்த விஷயம் முக்கியமானதா இருக்கோ அதை விட்டுருவாங்க, தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுவாங்க. தேவையானதை விட்டுறது, தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகி பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது. இப்போ உதாரணமா பாக்குறோம், யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு பிளட் போயிட்டு இருக்கு, அடிபட்டு இருக்காங்க, வலியில துடிச்சிட்டு இருக்காங்க, உடனே அவங்கள கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த பாடியை வச்சுக்கிட்டு எங்க ஆக்சிடென்ட் நடந்தது, எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது, யார் பண்ணினாங்க, எந்த நேரத்துல நடந்தது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது தேவையில்லாத ஒரு கொஸ்டின் தானே. ஆனா அந்த டைம்ல என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். மற்ற விஷயங்கள்ல போயிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. சண்டே முரளியில கூட பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, இப்ப யாராவது நெருப்பை பத்த வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நெருப்பு ஏன் பத்துச்சு, எப்படி பத்துச்சுன்னு கேட்காதீங்க, அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் நீங்க பாருங்கன்னு பாபா நமக்கு சண்டே முரளியில சொல்லி. விஷயங்கள்ல போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. நம்முடைய பொறுப்புல இருந்து நம்ம விடுபட்டு போறது, இது தேவையில்லாத விஷயம். இது ரொம்ப சீரியஸான விஷயத்த என்ன பண்ணிடுவோம், ரொம்ப லைஸா எடுத்துக்குவோம். ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய விஷயத்த ரொம்ப அதை டிலே பண்ணி விடுறது, இது சரியில்லைன்னு சொல்றாங்க. என்னுடைய தவறு, பெரிய தவறு நம்ம செஞ்சிருப்போம், ஆனா நம்ம என்ன பண்ண, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவோம். பெரிய பாவம் செஞ்சிருப்போம், இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயமானு சொல்றோம். யாராவது ஏதாவது பெரிய தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு ரொம்ப பெரிய விஷயத்த ஒண்ணுமே இல்லாத மினிமைஸ் பண்ணி வைக்கிறது, சின்னதா பண்ணி விட்டுறது, அதை சரிப்படுத்துறது இல்ல. பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்களா இருக்காங்கல்ல, நான் என்ன பெரிய பாவங்களா என்ன அப்படின்னு சொல்லிடுறது, அந்த மாதிரி அதை குறைச்சு போறது. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மறைக்க வேண்டாம், ஆனா சொல்லுங்க, பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, சின்னதா தான் நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. பெரிய விஷயத்த எதுவுமே இல்லாத மாதிரி பண்றாங்க. தான் செய்யற தவிர ரியலைஸ் பண்றதே கிடையாது, புரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன பொருளை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டுறது. அப்புறம் என்ன சொல்றாங்க, ரொம்ப பசி எடுத்துச்சா, அதனால என்னால தாங்கவே முடியல, நான் சாப்பிட்டேன், பாபாவுடைய நினைவுல சாப்பிட்டேன்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன பண்றது, தேவை இருந்துச்சு சாப்பிட்டு, திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். பயங்கரமா பசி எடுத்துச்சு, வேற எதுவுமே கிடைக்கல, பாபாவை நினைச்சேன், பாபாவுடைய பாயிண்ட நினைச்சேன், அப்படியே பாபா நினைச்சேன்னா பாபா மேல இருந்து எனக்கு சக்தி கொடுத்தாரா, எனக்கு முன்னால சமோசா இருந்ததா, பாபாவுடைய நினைவிலேயே அந்த சமோசாவை அப்படியே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், எப்படி சொல்றாங்க. பிஸ்கட் சாப்பிடுறோம்ல, எல்லாத்தையுமே சாப்பிடுறோம், மிஷின் தானே நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏன் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, என் பாஷே தெரியல தெரியுமா. ஏன்னா எல்லா தவறையும் என்ன பண்றது, மற்றவங்க மேல போட்டுறது. ஏன்னா என் மேல தப்பே கிடையாது, அவங்க மேலதான் தப்புன்னு மற்றவங்க தன்னுடைய தவறை எல்லாமே மற்றவங்க மேல தன்னுடைய தவறுகள் எல்லாம் போட்டுருது. நான் என்ன பண்றது, என்னுடைய அம்மா அப்பா அப்படி இருக்காங்க என் கையில, என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சிருக்கணும் தானே, தமிழ் மீடியத்தை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றது, பணிய குறை சொல்றது, ஆபீஸ குறை சொல்றது, அம்மா அப்பா குறை சொல்றது, எந்த இடத்துல இருந்து வேலை செய்யறோம் சேவை செய்யறோம் அந்த இடத்த குறை சொல்றது. எனவே தன்னுடைய எண்ணத்தின் மூலமாக, தன்னுடைய அகங்காரத்தின் மூலமாக, தன்னுடைய தகுதியின் மூலமாக, பலவீனத்தின் மூலமாக, விசேஷ தன்மையின் மூலமாக அந்த இடத்த குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, ரெண்டு விஷயங்களும் வந்துருது. ஏன் நெகட்டிவா தானே பண்றாங்க. சிலர் முழுமையான பாவனையோட வருவாங்க, ஆனா அவங்களுக்கு ஃபுல்லா நெகட்டிவ் நம்ம பரப்பி வச்சிட்டோம்னா அவங்க எங்க இருந்து எங்க போய் சேருவாங்க. சந்தேகத்தினுடைய அடிப்படையில, சுயநலத்தினுடைய அடிப்படையில, பயத்தினுடைய அடிப்படையில இது என்ன நடக்கும், இன்னும் என்னென்னலாம் ஆக போகுது, அகங்காரத்தினுடைய அடிப்படையில, ஆசையினுடைய அடிப்படையில, அந்த மாதிரி பிராப்தி கூட அதனுடைய அடிப்படையில தான் கிடைக்கும் உங்களுக்கு.
சிந்தாமணியாக இருக்கு. யாருக்கு என்ன தேவையோ அது இந்த யஜ்யத்துல கிடைச்சது. தன்னைத்தானே பிரம்மத்துல வச்சுக்கிறது, பிரம்ம யோகத்துல மூழ்கி வச்சுறது. எனக்கு 1,00,000 லாட்டரி கிடைக்க போகுது, நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன். தேவையில்லாத கற்பனையில, தேவையில்லாத சிந்தனை, அதாவது கற்பனை உலகத்துல வாழ்றது. டாக்டர் சொல்றாரு, பேஷண்ட் இறந்து போயிருவாரு, நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இல்ல அவர் பேஷண்ட் எல்லாம் இறக்க மாட்டாரு அப்படின்னு சர்வசாதாரணமாக கவனக்குறைவா பதில் சொல்றாரு. ஃபாரின்ல எல்லாருமே டைரக்டா தான் பேசுவாங்க. அப்போ ஒருத்தர் கேன்சர் வியாதினால இறந்து போகக்கூடிய கட்டத்துல இருக்காரு. பேஷண்ட் கிட்ட டாக்டர் கேக்குறாரு, உனக்கு ஏதாவது மனசுல விருப்பம் இருக்கா அப்படின்னு. உடனே அந்த பேஷண்ட் சொல்றாரு, எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, வேற ஒரு டாக்டர் கூட்டிட்டு வாங்க. நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையவே என்ன பண்றது, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, கற்பனையினுடைய நம்பிக்கையில மனிதர்கள் நடமாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் எல்லாருடைய ரொட்டீனும் டெய்லி போயிட்டு இருக்கு. இதுல இருந்து எல்லாருமே எங்கிருந்து சம்பூர்ணமாக சம்பன்னமாக மாறுவாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நான் சோசியல் மீடியா பக்கமே போகிறதே கிடையாது, இந்த மாதிரி சொல்றாங்க. தனக்கு தானே ஏமாத்துறது, தனக்கு தானே பொய் சொல்லிக்கிறது. நினைச்ச எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்ணிடுவேன். யூடியூப் பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, இது எல்லாமே என்ன வீண் பண்ணக்கூடியதாக இருக்கு. டிக்டாக், பேஸ்புக், நிறைய பொருட்கள் இருக்கு. மற்றவங்க கிட்ட போய் பேசுறது இல்ல, தனக்கு தானே போய் பேசிக்கிறது. நான் அடிக்ஷன் அடிமை கிடையாதுன்னு சொல்றாங்க, ஆனா பார்த்தாக்கா அடிமையா இருப்பாங்க. அடுத்தது அவாய்ட் பண்றது. அதாவது ரிப்போர்ட் எடுத்தா ஏதாவது ஒரு மோசமான நியூஸ் வரும், அதனால என்ன சொல்றாங்க, எனக்கு ரிப்போர்ட்டே எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த கெட்ட நியூஸ் கேட்கக்கூடிய நிலையிலயோ கெட்ட நியூஸை பார்க்கக்கூடிய மனநிலையோ எனக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பொருட்கள் இருக்கு, அதை அவாய்ட் பண்றாங்க. பண்றதுக்கான காரணம் என்ன, பயம் இல்லாத தன்மை இருந்ததுன்னா எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி 7 நாள் நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சுட்டி லீவு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மாத்துறது மத்தவங்கள. மனிதர்கள் நினைக்கிறாங்க, நான் எவ்வளவு நாளைக்கு சாராயம் குடிச்சிட்டே இருப்பேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன பண்றேன், சங்கல்ப வைக்கிறேன், நான் குடிக்கிறத விட்டுறேன். 15 நாள் வரையும் குடிக்க மாட்டாங்க. 16வது நாள் யோசனை பண்றாங்க, எனக்கு 15 நாள் பூர்த்தி ஆயிருச்சு, 16வது நாள் என்ன பண்ணணும், 15 நாள் குடிக்கல இல்லையா, 16வது நாள் ஸ்டார்ட் ஆனனால இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், பார்ட்டி வைக்கணும். பார்ட்டி வச்சு மறுபடியும் பழைய பழக்கத்தை ஆரம்பிக்கணும். தன்னை தானே தீர்மானம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். இதை நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்கியூஸ் சொல்றோம். இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு காரணங்களை சொல்றோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், கொக்குனுடைய பக்தன் என்றாலே முதல்ல அடிமையாயிருப்பது, 2வது எதிர்பார்க்கறது, மற்றவங்க கிட்ட கேட்கறது, 3வது கத்தக்கூடியவங்க, 4வது சம்பன்னமான தன்மையில இருந்து தன்னை மிகவும் குறைவாக நினைக்கிறது. எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நான் மட்டும்தான் மோசமா இருக்கேன், எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது. இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க, எப்போ இருந்து முரளி படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம புது ஆளுங்களா இருக்கோம், இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நினைக்கிறது. இவங்களுக்கு எல்லாமே வரும், இவங்களுக்கு எல்லாமே பழக்கம் இருக்கு, நமக்கு என்ன பழக்கம் இருக்கு, நாம இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு பிராக்டிஸ் அதிகமா இருக்கு, எனக்கு கம்மியா தான் இருக்கு, இவங்க ஆரம்பத்துல இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுடைய புத்தி ரொம்ப நல்லா இருக்கு, இவங்களுக்கு மெமரி பவர் அதிகமா இருக்கு. நம்ம பாருங்க, நம்மளுடைய புத்தி ரொம்ப டல்லா இருக்கு, நமக்கு ரொம்ப வயசாயிருச்சு. நேரத்துல நம்ம என்னத்தை தான் ஞாபகம் வச்சுக்கிறது. எக்ஸசைஸ் எல்லாம் குழந்தைங்க தான் பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் அது செட் ஆகாது. இப்போ ஞானம் நிறைந்த ஆத்மாவினுடைய படத்தை வரையணும். இதற்காக 5 விஷயங்கள் பாபா இன்றைய முரளியில நமக்கு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணனுடைய படத்தை நம்ம பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய படத்துல இருக்கு கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் காட்டியிருக்காங்களே. கிருஷ்ணன் போல ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸா இருக்கணும், ஸ்ரீ கிருஷ்ணன் போல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருக்கணும், இயற்கையை வென்றவர்களாக இருக்கணும், விகாரத்தை வென்றவர்களாக இருக்கணும், கிருஷ்ணனை போல மாயாஜித் சம்பன்னமாக சம்பூர்ணமானவர்களாக மாறணும். தான் ஞானம் நிறைந்த ஆத்மா என்ற படத்தை வரையுங்க. 5 விஷயங்கள்: சனம், ஸ்பூனு, மணி. 2 விதமான கிரீடம் இருக்கு. ஒன்று விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்தை ராஜ்யம் செய்யக்கூடிய கிரீடம். 2வது கிரீடம்
பகவானுடைய மனசுல யார் இடம் பிடிக்க முடியும்? பகவானுடைய மனசுல யார் இடம் பிடிக்க முடியும்? மற்ற முறையில இருக்கு யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்திதியில இருக்காங்களோ அவங்க தான் பகவானுடைய மனதில் இடம் பிடிக்க முடியும். அடுத்தது சாட்சியினுடைய சிம்மாசனம், ரெண்டாவது மனதினுடைய சிம்மாசனம். திலகம் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, ஆனா நிறைய திலகம் இருக்கு. இங்க ஆத்மீக ஸ்மிருதியினுடைய திலகமாக இருக்கு. கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்னா என்ன? அனைத்து விதமான சம்பத்தி, அனைத்து விதமான பொருட்கள்ல வைபவங்கள் நிறைந்த ஆத்மாவாக இருக்கு. எது பாபாவுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி அனைத்துமே ஆத்மாவாகிய எனக்கு சொந்தமானது. ஞானம் நிறைந்த ஆத்மாவுக்காக பாபா என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஒரு படத்தை நம்ம வரையணும். ஒரு சித்திரத்தை படத்தை நம்ம தயார் பண்ணும் பொழுது இந்த ஸ்கிரீன் தானாகவே திரைசீலை ஓப்பன் ஆகும். பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. கண்டித்து மூர்த்தி அப்படின்னா எங்கேயாவது பிரேக் ஆயிருக்கு, விரல் இல்லாம இருக்கும், கை இல்லாம இருக்கும், கால் இல்லாம இருக்கும். அப்ப அந்த மூர்த்திக்கு என்ன பண்ண மாட்டாங்க? பூஜை செய்ய மாட்டாங்க. தர்ஷன மூர்த்தி ஆகணும் அப்படின்னாலே சம்பன்ன மூர்த்தியாக மாறணும். கண்டித் மூர்த்தி, தர்ஷன் மூர்த்தி, அதாவது எந்த விதமான அவகுணங்களும் இல்லாத சம்பூர்ணமான மூர்த்தியாக நம்ம மாறணும். தர்ஷிக்க கூடிய மூர்த்தியாக நம்ம மாறணும். எப்போ நம்ம இந்த சங்கம யுகத்துல இந்த குணங்களால சக்திகளால நிரம்பி இருக்கிறோமோ அப்பதான் சத்தியுகத்தினுடைய கேட் ஓபன் ஆகும். இந்த நேரத்துல இந்த சரீரத்துல ஆத்மா பரிபக்குவமாக இருக்கும் பொழுதுதான் சத்தியுகத்துல நாம பூஜைக்குரிய தேவதாவினுடைய ராஜ்யத்தை நம்ம செய்ய முடியும். தெய்வீகமான ராஜ்ய பதவி நமக்கு அடைய முடியும். இப்பொழுது எந்த விதமான விவாதமும் இல்லாத ஒரு ராஜாவாக நம்ம எல்லாருமே மாறணும். ஹோம்ஒர்க் நம்பர் 1, படம் வரைங்க. ஒரு அழகான முகத்தினுடைய படம் வரையணும். ஒரு பக்கம் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, நான் என்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அந்த குணங்கள் எதுவுமே கிடையாது. அதுல முக்கியமா நான் அந்த மாதிரி இல்லை, ஆனா நான் என்ன பண்றேன், நான் என்ன காட்டிக்கிறேன். ஞானியே கிடையாது, ஞானம் நிறைஞ்சவனா நான் என்ன காட்டிக்கிறேன். நிக்குங்க, எழுதுங்க. செய்யறதெல்லாம் ஏமாத்துற வேலை. ஆனா சொல்றது என்ன, நான் ரொம்ப உண்மையா இருக்கேன். உள்ள இருக்கிறது போகி, வெளியே யோகியா காட்டிக்கிறோம். உள்ள கொக்கா இருக்கும், வெளியே அன்னப்பறவையா காட்டிக்கிறோம். அன்னப்பறவையினுடைய அடையாளம் உண்மையானது. ஆனா கொக்கினுடைய அடையாளம் என்ன, ஏமாத்தக்கூடியதாக இருக்கு. எப்படி இருக்கும், வெளியே நம்ம எப்படி தன்னைத்தானே சொல்றோம்னு எழுதணும். ஒன்னு, தன்னைத்தானே ஏமாற்றுவதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும். அடுத்தது, மற்றவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ஏமாற்றத்துல போயிட்டு இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையும் காப்பாற்றக்கூடியவர்கள் நாம. ட்ரஸ்ட் வாக்குன்ற பிராக்டிஸ் கிளாஸ்ல அவரு செய்ய வச்சாரு. ட்ரஸ்ட் மார்க் அப்படின்னா என்ன, அதுக்கான பிராக்டிஸ் செய்ய வைக்கும் போது சுசில் பாய்க்காக சொல்றாரு, கண்ணில் அழகா கருப்பான துணியும் நீங்க கட்டிக்கிங்க, துணியை கட்டி உங்களை விட்டுருவோம். இப்போ ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்க இப்படி போனுங்க, அப்படி போங்க, எப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு எல்லாருமே ஒவ்வொரு விதமான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க யாருடைய அட்வைஸும் கேட்க கூடாது. உங்களுக்கு சரியான மார்க்கம் எது, சரியான வழி எதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதனுடைய வழிப்படி நீங்க நடக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தைரியம் இருக்கணும். இந்த முரளியில 14ஆம் தேதி பாபா முரளி நமக்காக சொல்லியிருக்காரு. சாந்தி தம்பத்துல சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம நினைக்கணும், நான் தான் சாந்தி ஸ்தம்பமா இருக்கேன், சக்தியின் ஸ்தம்பமா இருக்கேன், பவித்திரத்தினுடைய ஸ்தம்பமா இருக்கேன், நான் தான் அமைதியின் ஸ்தம்பமாக இருக்கேன். இந்த மாதிரி தன்னைத்தானே அந்த ஸ்தம்பத்துல இருக்கக்கூடிய சிந்தனை செய்யணும். இந்த மாதிரி நான் அந்த ஸ்தம்பத்துல நிலையா இருக்கக்கூடிய ஆத்மா, யாருமே என்னை அசைக்க முடியாத அளவுக்கு நான் ஸ்திரமாக நிலையாக இருக்கேன். இப்போ நாம சாந்தி ஸ்தம்பத்துல போறோம். இங்க சிலர் ஸ்தூலமாக இருக்கீங்க, வெளியே சிலர் சூக்ஷ்மமாக மனதின் மூலமாக இந்த ஒரு பிராக்டிஸ் எல்லாருமே பண்ணணும். நம்முடைய டார்கெட் என்ன, தினமும் நம்ம 4 தாமத்தை சுற்றி வர வேண்டும். நான் சாந்தி ஸ்தம்பத்துக்கு முன்னால நின்றுட்டு இருக்கேன். இப்போ சாந்தி ஸ்தம்பத்துக்கு முன்னால நின்றுட்டு இருக்கக்கூடிய நான் என்ன நினைக்கிறேன், நான் தான் அந்த சாந்தி ஸ்தம்பமாக இருக்கேன்.
தான் சக்தி ஸ்தம்பமாக இருக்கேன், நான் தான் பவித்ர ஸ்தம்பமாக இருக்கேன். சாந்தி ஸ்தம்பத்தினுடைய படத்தை நீங்க வரைஞ்சு அதுக்கு முன்னால தான் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையை கொண்டு வாங்க. என்னுடைய படத்தை இங்க போடுங்க. போட்டோ வைக்கணும். ஸ்தம்பத்துக்கும் நடுவுல தன்னுடைய போட்டோ வைக்கணும். 4 பக்கமும் தன்னுடைய போட்டோவை வைக்கலாம். எங்க சாந்தி ஸ்தம்பத்துல எழுதப்பட்டிருக்கு வெற்றி இருக்கு. ஏன்னா சாந்தி ஸ்தம்பத்துல எங்க எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. சக்தி ஸ்தம்பத்துல இருக்குன்ற சிலர் சொல்றாங்க, சாந்தி ஸ்தம்பத்துல இருக்குன்றாங்க, சிலர் பவித்ர ஸ்தம்பத்துல இருக்குன்றாங்க. இப்போ பிரதர் கேக்குறாரு, சக்தி ஸ்தம்பத்துல ரைட்ல இருக்கா, சக்தி ஸ்தம்பம் ரைட்ல இருக்கா லெப்ட்ல இருக்கா? இந்த பக்கம் இருக்கு, சக்தி ஸ்தம்பம் இருக்கும் எழுதப்பட்டிருக்கு. நிச்சயத்துலதான் வெற்றி இருக்கு. மனதினுடைய சங்கல்பத்தின் மூலமாக சாந்தி ஸ்தம்பத்தை சுத்தி வாங்க. ஒருபோதும் தவறு செய்யாதீங்க. குறைவா இருக்கு, நேரம் குறைவாக இருக்கு, ஒரு கவனக்குறைவாக இருக்காதீங்கன்னு எழுதப்பட்டிருக்கு சாந்தி ஸ்தம்பத்துல. ஞானியை பற்றி சொல்லியிருக்காரு. நாம பாபாவுடைய பாட்டை பாடினா, பாபாவுடைய மகிமையை பாடினா, பாபா நம்முடைய மகிமையை பாடுவாரு. நேற்று கவிதை எழுதுனீங்க இல்லையா, வா 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 வான்னு எழுதுனீங்க இல்லையா, அதே போல பாபா கூட என்ன பண்ணுவாரு, நம்முடைய கவிதை எழுதுவாரு. குர்பானி அப்படின்னாலே தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய குறைகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும், அர்ப்பணம் பண்ணணும். ரொம்ப சின்னது, அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இப்போ நாம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும், தானம் கொடுக்கணும், ஞானத்தை தானம் கொடுக்கணும், சக்தியை தானம் கொடுக்கக்கூடிய சேவை நம்ம செய்யணும். ஆத்மாக்கள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, நாம தானத்தை கொடுக்கணும். அவங்க கிட்ட சக்தியே கிடையாது. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நம்ம வரதான மூர்த்தியாக மாறணும். சக்திகளுடைய மகிமை என்ன, வரதானி மூர்த்தி. ஆத்மாக்களுக்கு வரதானம் கொடுக்கணும் இல்லையா? இது இந்த திருப்தின்றது தான் மிகப்பெரிய குணமாக இருக்கு. இதுதான் மிகப்பெரிய தானம், விசேஷமா இருக்கு, மிகப்பெரிய குணமாக இருக்கு. யார் திருப்தியாக இருக்காங்க அவங்கள பார்த்து பிரபுவும் திருப்திப்படுவாரு. திருப்தி என்பது மிகப்பெரிய ஒரு புழு, மிகப்பெரிய ஒரு வியாதியாக கூட நம்மள மாத்திரும். திருப்தி என்பது பொருட்கள் மூலமாக கிடையாது, அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். பொருட்கள் மூலமாக நம்ம திருப்தி அடைய முடியாது. நம்ம மனதை நாம தான் திருப்தி படுத்த முடியும். எப்ப நம்முடைய மனசு திருப்தியா இருக்கோ அப்ப தானாக எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அது திருப்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கும்போது, மன அமைதி, மன சந்தோஷம்னு பார்க்கும்போது, இந்த சென்டர் சரியில்லை, டீச்சர்ஸ் சரியில்லை, ஸ்டூடெண்ட் சரியில்லை, எனக்கு தேவையான பொருட்கள் சரியில்லை, இது திருப்தியினுடைய விஷயம் கிடையாது. சேவையினுடைய ரூல்ஸ் சரியில்லை, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணாம இங்க நல்லவங்க கிடையாதுன்னு சொல்றாங்க. திருப்தி என்பது மிகப்பெரிய ஒரு வியாதி, ஒரு புழு போல இருக்கும். அது ஒரு புழு கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும், எல்லாத்தையுமே குழப்பத்தை கொண்டு வரும் இல்லையா? மற்றவங்களோட நாம ஒப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாம தனக்கு தானே எதிரியாக மாறிடுவோம். உங்களுக்கு இது கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இப்படிதானே கிடைக்கணும், ஆனா கிடைச்சிட்டு இருக்கு. என்ன பாக்கியம் இருக்கும், யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தானாவே கிடைக்கும். உள்ளுக்குள்ள குழப்பம் இருக்கு, உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் அவங்கவுங்களுடைய எண்ணத்தினுடைய அடிப்படையில தான் வாழ்க்கை அமையும். அதனால நம்ம யாரையுமே குறை சொல்றதுக்கோ குற்றங்கள் சொல்றதுக்கோ அவசியம் கிடையாது. இதற்கு பிரியமானவர்களா இருக்கிறது அதுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறாங்க, மக்களுக்கு பிரியமானவர்களா இருக்கணும் நினைக்கிறாங்க. நாம அந்த விஷயத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளா என்ன பண்றாங்க, மக்களை திருப்திப்படுத்தணும், மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்ற அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது, தேவையும் இல்லை. அது தனக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. பலவீனமாக நினைக்காதீங்க, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னால முதல்ல தனக்கு தானே புரிய வைக்கணும். தனக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், அடுத்தது பகவானுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், தானாகவே நம்ம உலகத்திற்கு பிரியமானவர்களாக மாறி இருக்கோம். உலகத்துக்கு பிரியமாக இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், பக்தர்களாக நம்ம மாறக்கூடாது, ஞானம் நிறைந்த ஆத்மாவாக நம்ம இருக்கும். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க, கிரீடமுடையவர்களாக இருப்பாங்க, சிம்மாசனத்துல இருப்பாங்க, திலகம் வச்சவங்களாக இருப்பாங்க. கோல்டன் ஸ்பூன் இன் மவுத். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இப்போ வைரமா மாறிடுச்சு இல்லையா? தனிமையில இருக்கும்போது இதை பத்தி யோசனை பண்ணிட்டே இருங்க.
இப்போ நம்ம வந்து 12 வகையான குரங்குகளை பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குரங்குகள் பலவீனத்தை நம்ம வந்து இப்போ எல்லாருமே பார்த்தோம் இல்லையா. 12 பலவீனங்களையும் 12 குரங்காக நம்ம மாற்றிக்கணும். மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு யுக்தியாக நடந்துக்கிறாங்க, இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம்.